நான் இப்போ கதைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அவதாரம்னா என்னன்னு சொல்லுங்களேன் குட்டீஸு. பாட்டி, அவதாரம்னா என்ன தெரியுமா? ஆ, அந்த பெருமாள் இருக்கார் இல்லையா? பெருமாள் அவர் வந்து எங்கேயோ ஆ ஸ்ரீவைகுண்டம்னு ஒரு இடத்துல இருப்பாராம். அப்ப வந்து இப்ப நாங்க பகவத்கீதையெல்லாம் ஸ்கூல்ல சொல்லி தரோம் எங்க ஸ்கூல்ல. அந்த ஸ்கூல்ல சொல்லி குடுத்ததுல வந்து ஒரு ஸ்லோகத்துல வந்து கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா? எப்ப வந்து தர்மம் அ குறைஞ்சு போயி, அ அதர்மம் அதாவது வந்து எப்ப ரொம்ப கெட்ட விஷயமெல்லாம் அ இந்த உலகத்துல வந்து நடக்குதோ, அப்ப வந்து அ பெருமாள் வந்து ஏதோ ஒரு உருவத்துல வருவாராம். அதுதான் அவதாரம் அப்படின்னு ஸ்கூல்ல சொல்லியிருக்காங்க பாட்டி. தருண் சொல்றான். ஆஹா! ஆஹா! ரொம்ப அழகா சொல்லிட்டியேடா கண்ணா! அவதாரம்னா இதுதான். எப்போ இந்த உலகத்துல நல்ல விஷயமே நடக்காம, கெட்டது நெறைய ஆயிடுதோ, அப்போ வந்து அவதாரம் எடுப்பாராம் பெருமாள். அந்த மாரி எடுத்த அவதாரம் தான் ராம அவதாரம். அவதாரம் எடுக்கிறோன்னு ராமர் வந்து முடிவு பண்ணிட்டார். ராம அவதாரம் எடுக்க போறோம் அப்படின்னு ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற பெருமாள் முடிவு பண்ணிட்டார் இல்லையா? அப்ப வந்து ஏதாவது ஒரு இடத்துல பொறக்கணும். அவரே முதல்ல அந்த இடத்துக்கு வந்திருக்காரா அப்படின்னா, அப்படி இல்ல. ஏதோ ஒரு ராஜாவுக்கு பையனா பொறக்கணும். அப்படிதான் பெருமாள் வந்து செலக்ட் பண்றார். யார செலக்ட் பண்றார் அப்படின்னா, இந்த சூரிய குலம் அப்படிங்கிறத செலக்ட் பண்றார். அது என்ன சூரிய குலம் அப்படின்னா, சூரியன் நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? காலையில எழுந்த உடனே வெளிச்சமா இருக்கே! சூரியன் வராருன்னு சொல்றோம். சூரியன் ரொம்ப ஹாட்டா இருக்குன்னு நீங்கலாம் சொல்றீங்க இல்லையா? அந்த சூரிய குலத்துல தசரதன் அப்படிங்கிற அப்பாவ ராமர் செலக்ட் பண்ணிக்கிறார். நமக்கெல்லாம் அப்பா, அம்மா வந்து இந்த உலகத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க தான் அப்பா, இவங்க தான் அம்மான்னு தெரியும். பெருமாளுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? அவர் டிசைட் பண்ணிட்டார். இந்த பரம்பரையில தான் நம்ம வரப்போறோம் அப்படின்னு. அதனால என்ன பண்றார்? சூரிய குலத்துல சூரியனுக்கு பையன், அடுத்தது சூரியனோட பேரன், அடுத்தது சூரிய அந்த வம்சத்துல நம்ம போய் பொறக்க போறோம். யாருக்கு பொறக்க போறோம்? தசரதன்கிற ராஜாக்கு பொறக்க போறோம். சரி, தசரதன்கிற ராஜாக்கு பொறக்கிறோம். ஆனா அந்த ராஜா எப்படி இருக்கணும்? ராமனையே பெத்தெடுக்க போறார். ராமனையே தன்னுடைய மகனா வச்சுக்க போறார். அப்ப அவர் வந்து எவ்வளோ பெரிய ராஜாவா இருக்கணும்ல. சரி, ராமன அவர்தான் குழந்தையா எடுத்துக்கிறார் இல்லையா? அப்ப அந்த ராஜா வந்து ஓகே, பெரிய இந்த உலகத்தையே ஆண்ட மகாராஜாவா இருக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்த ராஜா அவனும் அதே மாதிரி தான் இருக்கணும். அதுக்கு முன்னாடி இருந்த ராஜா அவனும் அதே மாதிரி தான் இருக்கணும். அப்பதான் அந்த பரம்பரையில அப்படியே வரும். இப்போ நீங்க ஸ்கூல்ல ஜீன் ஒண்ணு படிச்சிருக்கீங்க தெரியுமா? அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. ஓ தெரியுமே பாட்டி. ஜீன்னா என்ன தெரியுமா? இப்போ நம்ம அம்மா அப்பாவோடன்னு இப்ப நம்ம குழந்தைங்களா இருக்கோம்ல. அப்போ வந்து அம்மாவோட குணமும் இருக்கும். உருவம் வந்து அப்பாவோடதா இருக்கும். இல்ல பாட்டியோடதா இருக்கும். அப்பா கூட சொல்லிட்டே இருப்பாரு. "நீ வந்து தாத்தா மாதிரியே தான்டா இருக்க. உன்னோட தாத்தாவோட சின்ன வயசு ஃபோட்டோவ பார்த்தா நீயும் அதே மாதிரி இருக்க." அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி சில விஷயங்கள் இல்ல. நெறைய விஷயம் ஒத்து போகும் பாட்டி. அப்படின்னு சொல்லி தருண் சொல்றான். ஆமாண்டா கண்ணு. அதேதான். இப்ப அந்த பரம்பரை ஜீன் வரணும் இல்லையா? அப்ப ஜீன் வரணும். ராமர் வந்து ஒரு பெரிய வில்லாதி வில்லன் இல்லையா? வில்லு விடுறதுல அவர மாதிரி யாருமே கிடையாது. அந்த மாரி ஒரு பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த பெஸ்ட்டா வரணும்னா, தசரதனுக்கும் வில்லு விட தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற ராஜாக்கும் வில்லு விட தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி இப்ப ராமன எல்லாரும் கொண்டாடுறா இல்லையா? ஏன்? இந்த உலகத்தையே ஆட்சி பண்ணவர். அது மாதிரி தசரதனும் உலகத்தையே ஆட்சி பண்ணியிருக்கணும். அது மாதிரி அதுக்கு முன்னாடி இருக்கிற ராஜெல்லாம் உலகத்தையும் ஆட்சி பண்ணியிருக்கணும். ஆமாம் தானே? அதனால ராமர் என்ன பண்றார்? இந்த சூரிய குலத்தை தேர்ந்தெடுக்கிறார். இந்த சூரிய குலத்துல இருக்கிற ராஜாலாம் ராமர மாதிரியே எல்லா விஷயத்திலயும் பெஸ்டா இருக்கிறவன். இந்த சூரிய குலத்துல காளிதாசர்
அப்படிங்கிற இந்த கதையை எழுதினவர் திலீபன் அப்படிங்கிற ராஜா கிட்ட இருந்து கதையை ஆரம்பிக்கிறார். இந்த திலீபன் என்ன பண்ணினா, திலீபனுக்கு அப்புறம் எந்த ராஜா வந்தார், அவனுக்கு அப்புறம் யார் வந்தா, இப்படின்னு ஆரம்பிக்கிறது தான் இந்த ரகுவம்சம். என்ன கேட்க இன்ட்ரெஸ்டா இருக்கா? நாளைக்கு பார்க்கலாம், சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்நாக்ஸ் காஃபி எல்லாம் சாப்பிட போறோம். அம்மாடி சீதா, கொஞ்சம் இந்த பசங்களுக்கெல்லாம் காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டாடா அப்படின்னு சொல்லி பாட்டி மருமகிட்ட சொல்றாங்க. மருமகளும் கொண்டு வந்து காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இதோட இந்த எபிசோட நம்ம முடிக்கலாம். அடுத்த எபிசோடுக்காக ஆவலா காத்துக்கிட்டு இருங்க. கூடிய சீக்கிரம் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.